வணக்கம் நேயர்களே, இது நான் கடவுள் தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கடவுள் நம்பிக்கையை கிராமப்புறங்களிலும் சிட்டிகள் அதாவது நகர்ப்புறங்களிலும் எப்படி பார்க்கிறார்கள் என்ற கேள்வியை தான் தமிழ்நாட்டு மக்களிடம் முன்வைத்திருந்தோம். அது பற்றிய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில் வயது வாரியாக கடவுள் நம்பிக்கை எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் இது பற்றி விரிவாக விவாதிப்பதற்காக நம்மோடு திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, கிறிஸ் இன்ஃபோ மீடியாவினுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தியும், திரு பார்த்தசாரதி உளவியல் மருத்துவரும், திரு பாலசாண்டிலியன் உளவியல் ஆலோசகரும் நம்மோடு இணைகிறார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் கடவுள் நம்பிக்கை என்பதை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள், அதாவது குறிப்பாக அர்பன் லைஃப்ல இருக்கவங்க, ரூரல் லைஃப்ல இருக்கவங்கலாம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பேச போகிறோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரியான ஒரு ஸ்பிளிட், ஒரு ரூரலுக்கும் அர்பனுக்கும் கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறுபடும் அப்படின்னு நீங்கள் எப்படி எந்த இதில் முடிவுக்கு வந்தீங்க? எதற்காக இந்த மாதிரியான ஒரு சர்வே? சென்னைன்னு ஒரு நகரத்தை எடுத்துக்கிட்டாலே தாம்பரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும், அடையார் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். அண்ட் இந்த ஐடியாஸ் வந்து இந்த சென்னை போன்ற நகரத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மாறுது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் எக்ஸ்போஜர். அதாவது ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தருக்கு கிடைக்குதா இல்லையா, இல்லை வேறுபட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இதனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம், மக்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல்கள் இதெல்லாம் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு மாறிட்டு வருது. அப்படி சென்னையில் 30 கிலோமீட்டருக்கே மாறுது அப்படின்னு இருக்கும் போது சென்னை போன்ற நகரத்துக்கும் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஊருக்கும் என்ன விதமான எண்ண ஓட்டம் இருக்குது? ஒரே விஷயத்தை தான் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்களா? நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு சென்னை பற்றின மன ஓட்டத்தை மட்டுமே வச்சுக்காம ஊர் ஃபுல்லாக என்ன மாதிரி மன ஓட்டம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சென்னையை ஒப்பிடும்போது பிற நகரங்கள்ல அல்லது பிற கிராமங்கள்ல இந்த கடவுள் நம்பிக்கைங்களுடைய தீவிரம், இந்த ஒரு கான்சென்ட்ரேஷன்ங்கிறது எப்படி இருந்தது? ரொம்பவே அதிகமா இருக்கு. கடவுள் நம்பிக்கை, கடவுள் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு, ஒரு நாள்ல கடவுள் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு ஊர் சைட்லலாம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. சாதாரண அருணா கயிறில் ஆரம்பிச்சு ஒரு தாயத்து கட்டிக்கிறதுல இருந்து இன்னைக்கும் ஊர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆன பலர் இன்னைக்கும் அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சென்னையில கடவுள் நம்பிக்கையா இல்ல வாழ்க்கை முறையா? கடவுள் நம்பிக்கை எப்படி வாழ்க்கை முறையில ஒன்றிணைஞ்சிருக்குங்கிறத தான் இது காட்டுறது. சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த பலருக்கு இதெல்லாம் விட்டு போயிருக்கு. அப்புறம் அவங்களுக்கு கடவுள் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு நாள் கணக்குல ஒரு நாள்ல எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறது நிறைய நம்ம நகர்மயமாக இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், அதாவது கடவுள் நம்பிக்கையோட நீங்க அதை தொடர்படுத்தி சொல்றீங்க. இந்த வாழ்க்கை முறைங்கிறது மாறிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியாது. கருத்து கணிப்பு முடிவுகளாக சென்னை மக்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள், கடவுளை சொல்லப்பட்ட தோற்றங்களில் இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கான விடை, சென்னை மக்கள் சொன்னது மனிதனைப் போலவே கடவுளும் இருப்பார் அப்படின்னு 45% பேர் நம்புறாங்க. ஆம், கடவுள் இந்த தோற்றங்களில் தான் இருப்பார்னு 26% பேர் நம்புறாங்க. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு 15% பேரும், கடவுள் எப்படி இருப்பார் என தெரியவில்லை அப்படின்னு 14% பேரும் சொல்லியிருக்காங்க. மனிதனை போலவே கடவுளும் இருப்பார் அப்படிங்கிற கேட்டகரியில் 45% பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆம் என்ற கேட்டகரி 26 தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே கடவுளை இந்த தோற்றங்களில் நம்பவில்லை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. அடுத்தது கிராமப்புற மக்களுடைய முடிவுகள் என்னவாக இருந்தது? கிராமப்புற மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதனை போலவே கடவுளும் இருப்பார் அப்படின்னு கிராமப்புற மக்களும் நம்புறாங்க. 53% பேர் மனிதனை போலவே கடவுளும் இருப்பார்னு சொல்றாங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற கேட்டகரி 2வது இடத்துல இருக்குது. 20% கிராமப்புற மக்கள் கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறத நம்புறாங்க. அதிகமா கடவுள் இந்த தோற்றங்களில் தான் இருப்பார், ஆம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி 18% பேரும், கடவுள் எப்படி இருப்பார் என தெரியவில்லை அப்படின்னு 9% பேரும் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் பாலசாண்டிலி, நீங்கள் சொல்லலாம், இப்போ கடவுளுக்கு இந்த உருவம் என்பது கொடுக்கப்பட்டது எப்போது அல்லது எப்படி இந்த உருவங்கள்லாம் வந்தது? அதாவது ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி டென்மார்க்கில் கடவுளுக்கு உருவம் கொடுத்ததாக நமக்கு தெரிய வருது வலைத்தளங்களில். குறிப்பாக புத்த சமூகத்தினர் அந்த ஸ்தூபியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. புருஷ சுக்தம் வேதம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த காலத்தில் கடவுளுக்கு 1000 கண்கள் இருக்குது, 1000 கைகள் இருக்குது, 1000 கால்கள் இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க இமேஜின் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சிற்பியோ ஓவியனோ தன்னுடைய கடவுளை அவன் எப்படி பார்த்துருக்கிறான், அவனுடைய ஒரு கைடன்ஸ் படி தான் அந்த ஒரு மூர்த்தியை உருவாக்கியிருக்கிறான். குறிப்பாக இந்துவில் பல விதமான விஷயங்கள் கடவுளை தான் எப்படி பார்த்துருக்கிறாங்களோ அப்படி அதை உருவகப்படுத்தி, அதாவது எப்படிலாம் இமேஜின் பண்ணியிருக்கணும். இட் இஸ் டெஃபினெட்லி ரிலேட்டட் டு வாட் யூ வாண்டட். அதாவது அறிவை வேணும்னு சொல்லும்போது சரஸ்வதியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம்.
இப்போ சரஸ்வதி தேவி என்பவள் எப்படி இருப்பாள் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி ஒரு உருவத்தையோ இல்லை ஒரு படத்தையோ வைக்கிறோம். லக்ஷ்மி என்பவள் ரொம்ப அழகானவள், எனக்கு கடாட்சத்தை, எனக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கக்கூடியவள், அவள் எப்படி இருப்பான்னு சொல்லி. எனக்கு வீரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற ஆஞ்சநேயர் அப்படிங்கும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பயத்தை போக்குபவர் சிவன் அப்படிங்கும்போது அவர் லிங்க ரூபத்தில் இருக்கார், அவர் கல்லில் இருக்கார், பொதுவாக வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நபர்களுமே அந்த சிற்பியும் ஓவியர்களும் நமக்கு ஒரு உருவத்தை உண்டாக்கி விட்டார்கள். உருவத்தை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அந்த உருவம் உண்டாக்கப்பட்டதுதான் உருவம் இல்லையா? கட்டாயமா. இப்போ மனிதனை போலவே கடவுளும் இருப்பார் அப்படிங்கிற எண்ணிக்கை நம்மள அதிகமா பார்க்க முடிகிறது. இந்த ஆம் அப்படிங்கறத தவிர்த்து மற்ற எல்லாமே இந்த உருவங்களை நம்பல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா கிருஷ்? அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த கேள்வி கேட்டபோது தான் பல பேருக்கு வந்து அவங்களே கடவுளை எப்படி பார்க்குறாங்கங்கிற ஆன்சர் நிறைய பேருக்கு வந்தது. இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தும் பதில் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இல்லை அதை விட்டுடுங்க, இதுதான் என்னோட பதில் அப்படின்னு மாற்றி சொன்னாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் யாரும் அவங்க கிட்ட போய் கேலண்டரில் இருக்கிற மாதிரியோ இல்லை நீங்கள் பார்க்குற மாதிரியோ தான் இந்த கடவுள் இருப்பாரா அப்படின்னு கேட்ட உடனே கேட்டதில்லை. ஃபஸ்ட்டு கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில் ஆமாம் அப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு. இல்லை கடவுள் எங்களை மாதிரி தான் இருப்பார், நம்மளை மாதிரி தான் இருப்பார். அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒருத்தர் நம்மளுக்கு சொன்னது, நம்மளை மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு நம்மளுக்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுத்து இன்னும் ஒரு 4 கை எக்ஸ்ட்ராவாக கையில் தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டா அவர் தான் கடவுள் அப்படின்னு தான் நான் வரேன். இப்போது கடவுள் நம்மளை மாதிரி தான் இருப்பார், மனிதனை போலவே கடவுள் இருப்பார்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆஸ் எ டாக்டர் நீங்கள் சொல்லலாம், கடவுள் நம்மளை போல தான் இருப்பார்னா அவருக்கே இவ்வளவு கைகள், இவ்வளவு தலைகள், இவ்வளவு உருவங்கள், ஏன் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது? இவ்வளோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், இப்போ ஒவ்வொரு கடவுளுமே ஒவ்வொரு இடத்துலையுமே வேறுபடுறாங்க. இப்போ தென்னாடுடைய சிவன் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாந்தமான ஒரு சிவனை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதே வந்து வட மாநிலங்களில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சிவன் ருத்ரனாக இருக்கார், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? இஸ் இட் ரிஃப்ளெக்டிங் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்? அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதா கடவுளுடைய உருவங்கள்? மனுஷன் எல்லா விஷயம் செய்யறது, ஒரு காரியம் செய்யறதுக்கும் ஒரு செயலுக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று வந்து நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது ஒரு ரீசன். ரெண்டாவது நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லை நமக்கு ஏதாவது தப்பு நடந்துடும், நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்ற 2 காரணத்துக்காக தான் நம்மளோட செயல்கள் எல்லாமே பொதுவாக நடக்குது. இது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜன், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனிதர்களுக்கு இதுதான் பொதுவான ஒரு நியதி. இப்போ பார்க்கும்போது வட இந்தியாவில் அந்த காலத்தில் முன்னாடி இருக்கும்போது அவங்க வந்து நிறைய போர்களை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய அக்ரஷன் அதெல்லாம் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே தென்னிந்தியா வந்து ஒரு அமைதியான இடமா, அவங்களுக்குள்ளே கொஞ்சம் சிறிய போர்கள் இருந்திருந்தாலும் பெரிய அளவில் போர்கள் எதையுமே அவங்க சந்திக்கலை. அப்படி இருக்கும்போது வட இந்திய மக்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து பயம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு எமோஷனாக இருந்திருக்கும். அதனால கடவுள் ஒரு தென்னிந்தியாவில் போர்களை சந்திக்கலை, அல்லது நீங்கள் சொல்கிற அளவுக்கு வட இந்தியர்கள் அளவுக்கு தென்னிந்தியாவில் சந்திக்கலை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இமயமலை வரைக்கும் போய் கொடி நாட்டிட்டு வந்தவன் தான் சேரனுடைய இமயவரம்பன். அப்படி தென்னிந்திய வரலாறும் சொல்லுது நம்முடைய போர்க்களங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது வீரம் செறிந்த ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள், ஒரு சிவபெருமான் இவ்வளவு சாந்தமாக வடிவமைப்பட்டதற்கு காரணம் என்ன சார்? இல்லை, இப்போ அவருடைய க்ளூலேருந்து நான் வரேன். இப்படி சொன்னாங்க அப்புறம் மாற்றி சொன்னாங்க அப்படின்றார். அதாவது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளோட ஐம்புலன்களுமே ஆக்டிவாக இருக்கா, எல்லா செல்ஸும் அவேக்கனாக இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நேரத்தில் ஒரு நாளுடைய கம்ப்ளீட் கிராஃப் எடுத்திங்கன்னா ஒருத்தர் வந்து 11 o'clock ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருப்பார், ஒருத்தர் 3:30 4 o'clock எக்ஸலண்ட்டாக இருப்பார். இப்போ நம்ம இந்த சர்வே எடுத்த நேரத்தில் அவர் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருந்தால் கரெக்டான விடையை கொடுத்துருப்பார். ஸோ அவர் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தார்ன்றதை பொறுத்து இருக்குது. அது வந்து அந்த விடை. இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுள் என்பவர் ஆனந்தமயமானவர், அழகானவர், அவர் வந்து அன்பானவர். ஸோ எப்படியெல்லாம் எங்கெல்லாம் அழகு இருக்கோ அங்கெல்லாம் கடவுள் தன்மை இருக்குது. எதெல்லாம் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறதோ எல்லாம் யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களோ அவங்களாம் கடவுள் இருக்கிறார்கள். இந்த மனித ரூபத்தில் தான் கடவுள் இருக்கார்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இப்போ எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா, சங்கு சக்கரத்தோட கடவுள் தான் நான் நம்ப தயாராக இல்லை, அவர் என்னை போன்றவர் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவிட்டிக்காக தான் அப்படி கிரியேட் பண்ணது. அதே வந்து இன்னொரு சார் சொன்னார், இதில் வந்து 4-5 கை போட்டிருக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்க. இப்போ வந்து என்னை விட அதிக சக்தி உடையவர் கடவுள், எனக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது நம்மளோட இமேஜினேஷனில் இங்கே வந்து அவர் அதை வச்சுருக்கார், இதை வச்சுருக்கார், கதையை வச்சுருக்காருன்ற மாதிரி போட்டால் தான் அவர் எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில், கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு உருவகம் தான் அது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது உருவம் அல்ல, உருவகம். எஸ்.
கடவுளின் தோற்றம் சிலைகள் மற்றும் ஓவியங்களில் சொல்லப்பட்டது போலதான் இருக்குமா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் விதவிதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பதில் இல்லை, மனிதனைப் போலவே தான் கடவுளும் இருப்பார் அப்படிங்கிறது தான் பெருவாரியான மக்களுடைய சாய்ஸாக இருந்தது. கடவுளுக்கு உருவமே இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் மக்கள் சொல்லியிருக்காங்க. 15-20% அது பிரிந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியும் நம்ம பார்க்க முடிந்தது. நகர்ப்புறங்களில் 14% மக்கள் கடவுள் எப்படி இருப்பார்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடையோடு இன்றைய செக்மெண்ட்டை நிறைவு செய்கிறோம். அடுத்ததாக கடவுளிடம் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கான விடைகளை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க. கடவுளிடம் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா என்ற கேள்விக்கான விடையை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நகர்ப்புற மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத கருத்து கணிப்பு முடிவுகளாக பார்க்கலாம். கடவுளிடம் நீங்கள் பேசியதுண்டா என்ற கேள்விக்கான விடை நகர்ப்புற மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா பேசியிருக்கேன், பிரார்த்தனையில் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33% பேர் பிரார்த்தனையில் கடவுளிடம் பேசியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள். ரெண்டாவது பெரிய கேட்டகரியாக வந்தது கனவுல பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேசியதில்லைன்னு சொல்ல எண்ணிக்கை 18ஆகவும் தெரியவில்லைன்னு சொன்ன எண்ணிக்கை 20%ஆகவும் இருக்கிறது. ஆக 38% பேரை தவிர மற்ற எல்லாருமே கடவுள்கிட்ட பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள். இனி கிராமப்புற மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிராமப்புற மக்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ உங்கள் கண் முன்னால். கடவுளிடம் நீங்கள் பேசியதுண்டா என்ற கேள்விக்கான விடையை 31% பேர் கனவில் பேசியதாக சொல்லியிருக்கிறார்கள். கனவில் பேசியவருடைய எண்ணிக்கை கிராமப்புறங்களில் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரார்த்தனையில் என்று 27% பேர் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பெரிய விடையாக பிரார்த்தனை வந்திருக்கிறது. வாய் விட்டு வெளிப்படையாகவே நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 8% மக்கள் சொல்லியிருக்காங்க. டாக்டர் நீங்கள் சொல்லலாம், பார்த்து சாரதி நீங்கள் சொல்லலாம். வாய் விட்டு நான் வெளிப்படையாகவே பேசியிருக்கேன் அப்படிங்கிறது 2 பேர் நடத்தக்கூடிய ஒரு உரையாடலாக நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு கடவுளோடு நான் வாய் விட்டு பேசியிருக்கேன்னா கடவுளும் எங்கிட்ட திரும்ப பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. வாய் விட்டு பேசுறது ஒரு டைம். இப்போ நம்ம டிவியில் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் நேரடியாக அவங்க கருத்துக்களை நம்மக்கிட்ட வெளிப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி வாய் விட்டு பேசும்போது ஒரு கான்க்ரீட்டான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கிடைக்குது. அவங்க நம்ம எண்ணங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்டிங் தாட்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் மற்ற விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் வாய் விட்டு பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசணும். இப்போ வாய் விட்டு பேசுறது அப்படிங்கிறத கிருஷ்ண நீங்கள் சொல்லலாம். இப்போ கனவுல நான் பேசுறதுக்கும் பிரார்த்தனையில் பேசுறதுக்கும் இந்த வாய் விட்டு வெளிப்படையாக பேசுறதுக்குமான டிஃப்ரென்ஸே இருக்குது. இப்போ பிரார்த்தனையில் நான் பேசுறது நானே மந்திரங்கள் சொல்கிறது மூலமாகவும் இல்லை என்னோட பிரச்சனைகளை அழுதுகிட்டே நான் சொல்கிறது மூலமாகவும் அதை பார்க்கலாம். வாய் விட்டு பேசுறதுங்கிறது ஒரு ரெசிப்ரோகேஷன் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? நம்ம கேட்டது ரெசிப்ரோகேஷனோட தான். அதாவது கடவுளும் திரும்ப பேசியிருக்காரு. அவங்க நம்மளுக்கு சொன்னது 2-வே கம்யூனிகேஷன். அது நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம், சாரி. நம்மளுக்கு அவங்க சொல்லும் பதில் எப்படின்னா, நான் முருகப்பெருமான் கிட்டேயோ இல்லை சிவன் கிட்டேயோ பேசும்போது எனக்கு பதில் வருது அப்படின்னு சொல்லி, எப்படின்னா அவங்க ரொம்ப ஆனந்தபூர்வமாக அதில் இன்வால்வ் ஆயிக்கிறாங்க. அந்த மாதிரி பதில்கள் தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொன்னது. நான் எனக்கு இப்படி லோன் இருக்குது இல்லை இப்படி எக்ஸாம் வருது அப்படி இப்படின்னு நான் போய் வாய் விட்டு பேசினேன்னா எனக்கு பதில் வருது அப்படின்னு சொன்னவங்க தான் இது. அதனால தான் இது ஒரு பதில் எந்த ரூபத்தில் வருது? ஆசிரியராவா? they get a voice. அவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது. இல்லை அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பாபா ஃபோட்டோலேருந்து எனக்கு பூ விழும், அது எனக்கு பதில். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சொன்னவங்க நிறைய பேர். தான் வாய் விட்டு உறக்க கடவுளிடம் பேசுவதும் அதற்கு கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு பதில் சொல்வதும் தான் இந்த கேள்வி சொல்லுவாங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு விடை தேவை, இந்த பொண்ணை என்னோடய பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கும் பொழுது வெள்ளைப்பூ விழுந்தால் நான் பண்ணி வைக்க மாட்டேன், சிவப்பு பூ விழுந்தால் நான் பண்ணி வைப்பேன். இல்லை விபூதி குங்குமம் பொட்டலம் கட்டி வைப்பாங்க. எனக்கு குங்குமம் வந்தால் நான் இந்த திருமணத்தை சரியாக எடுத்துக்கொள்வேன். அந்த சமிகை என்று சொல்வார்கள். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ட்யூஷன் அப்படின்றது வெஸ்டர்ன் பேட்டர்ன்லேயே கூட இருக்குது. இட் இஸ் கால்ட் 7th sense or 8th sense, whatever you say. ஒரு டிவைன் கைடன்ஸ். when you keep yourself in silence, மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கிறது. அது இறைவனின் குரலாக கருதி அந்த குரல் நடத்தக்கூடிய வழியில் நான் செல்கிறேன். 2 மீன் மீன் தொட்டியில் பேசிக்குது, கண்டிப்பாக கடவுள் இருக்காரு அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்னு இன்னொரு மீன் கேட்குது, டெய்லி இந்த டேங்கில் இருக்கிற தண்ணியை மாற்றுறாங்க இல்லையா, அப்போ கடவுள் இருக்காருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு. ஒரு மீன் கூட கடவுளை நம்புவதாக சொல்கிறார்கள். ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் பேசிகிட்டு இருக்கார், டெஃபினெட்லி யூ கேன் டாக் டு காட், ஐ ஹவ் செவரல் டைம்ஸ் டாக் டைம் அப்படின்னோடனே ப்ரேயர் முடிஞ்ச உடனே கிடுகிடுன்னு ஒரு இளைஞன் ஓடி போகிறான், ஃபாதர் அந்த கடவுளுடைய நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்க, நானும் பேசணும் அப்படிங்கிறான். ஸோ இந்த நம்பிக்கையை உண்டாக்குவதற்காக அவர் சொல்கிறார். அப்போது நீங்கள் உண்மையிலுமே கனெக்ட் பண்ணுறீங்களா அவங்களோட அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா குதர்க்கமாக கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய இருக்காங்க. என்ன கேட்குறாருன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் இன்றைக்கி சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், அப்போ ப்ரே பண்ணலாமான்னு கேட்குறாரு. கூடாதுன்னு சொல்கிறாங்க.
அதே இன்னொரு பையன் போய் கேட்குறான், நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த நேரத்தில் சிகரெட் பிடிக்கலாமா? டெஃபினட்டாக நீ பண்ணலாம்ப்பா, என்ன வேணா பண்ணலாம், பிகாஸ் யூ ஆர் இன் டு ப்ரேயர். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நான் கேட்குறேன், இப்போ கடவுள்கிட்ட நான் என்னாலே பேச முடியும், கடவுள் என்கிட்டே நேரடியாக பேசுகிறாருன்னா எதற்காக ஒரு மீடியேட்டர், ஒரு அர்ச்சகரோ இல்லை ஒரு பூசாரியோ எதற்காகன்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்க? இல்லை, அதற்கான ஒரு உள்ள கடவுளுடைய இடத்துக்கு கர்ப்பகிரகம்னு சொல்கிறோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து அந்த குருக்கள் வந்து செய்கிறாரு, அதனால் அவர் மூலமாக நம்ம இடையிறோம். அது வந்து இடைத்தரகர் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்மளுடைய பிரார்த்தனைகளை அர்ச்சனை மூலமாக, அபிஷேகம் மூலமாக, ஆராதிப்பதன் மூலமாக அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து சில சமயம் நம்ம நேரடியாகவே பேசும் பொழுது நாமே அந்த ஸ்தோத்திரத்தை துடிப்பாடுகிறோம், பாடலை பாடுகிறோம், கேட்கிறோம், கடவுளோடு பேசுகிறோம். கடவுள் முன்னாடி நின்று சில ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணிடுவாங்க, ரிப்பீட்டடாக அதே ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுவாங்க 21 டேஸ்க்கு, அது மாதிரி வந்து பழக்கமாகும். ஸோ அப்போ வந்து ஐ டெஃபினெட்லி டாக் டு த காட் டைரக்ட்லி, தெர் இஸ் நோ பூஜாரி இன்சைட், இன்பிட்வீன் அதெல்லாம் கிடையாது, ஏஜென்ட்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி கோவில் வழிமுறைன்னு வரும்பொழுது டைரெக்டாக என்னால் போய் ஒரு மலரை சாற்றுவதோ அதெல்லாம் இங்கே இல்லை. வேற நார்த்தில் போனீங்கன்னா நீங்களே அபிஷேகம் பண்ணலாம், நீங்களே அந்த மலரை வந்து சாத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து கவுஹாத்தி போன போது பார்த்தேன், ஒரிசா போன போது பார்த்தேன். இப்போ பூஜாரிகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறாங்க, அங்கே நார்த்தில் டைரெக்டாக கர்ப்பகிரகம் வரைக்கும் கடவுள் இருக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் போய் இல்லை கடவுள் இருக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் போய் நான் மலர் சாத்தலாம், டைரெக்டாக போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கஸ்டம்ஸில் இப்போ பூஜாரிகள் வந்து உங்களுக்கு ஒரு மிடில் மேனாக தான் இருக்கிறாங்க, கடவுளுக்கு இருக்கக்கூடிய மிடில் மேனாக தான் இருக்காங்க. இப்போ பூஜாரிகளை ஒரு பக்கம் வச்சுருவோம், அது வேறு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். நான் சொல்கிறது இப்போ குருக்கள்னு இருக்காங்க, அதாவது சில குருமார்கள் எஸ், அந்த குருமார்களை கடவுளாக பார்ப்பது சரியா? இல்லை, அதாவது குருமார்கள் அப்படிங்கிறவங்க என்னென்னா கடவுளோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர்கள், அவர்களே நம்ம குருவாக வழிபட. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு குருன்னு தான் சொல்கிறாங்க, அது மாதிரி புத்தர் வந்து ஒரு குருன்னு தான் சொல்கிறாங்க. அவர் வந்து இஸ் நாட் டைரக்ட்லி எ காட். ரமண மகரிஷியாக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்த காஞ்சி மகாபரிவாளாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து அவரையே இறைவனாக நம்ம பார்க்கக்கூடிய நிலைக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் நாம் வந்து அவரை நம்மளோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க, அவரே நம்ம இறைவனாக நினைத்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை தான். ஆனால் அவர் வந்து இறைவன் அல்ல, அவர் இறைவனுக்கு தொடர்புடையவர். இறைவன் அவர் மூலமாக நம்ம இறைவனை அடையலாம். ஆனால் இறைவனை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதர் தான் அந்த குரு என்பவர். ஆகவே குரு வேற, இறைவன் வேற. பேர் இந்த மாதிரி கடவுளோட குரல் கேட்குது அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்குலாம் ஹலூசினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மனச்சிதைவு நோயில் இருக்கும்போது பிரெயினில் சில கெமிக்கல்ஸ் அளவுகள் மாறும். நாட் எவ்ரிபடி ஆர் ஃபியூ. இந்த மாதிரி இல்லாத குரல்கள் இருக்கிறதா சொல்கிறவங்க, கற்பனையாக குரல்கள் கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்க, மற்றவங்களுக்கு குரல்கள் கேட்காத போது தனக்கு மட்டும் குரல்கள் கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஹலூசினேஷன் தான் இருக்குது. அதை ஏற்றுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு மனச்சிதைவு அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வருவாங்க. சில பேர் குரல்கள் வந்துட்டு கடவுளோட குரல்னு சொல்ல மாட்டாங்க, அந்த குரல்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுன்னா நீங்கள் தான் கடவுள்னு சொல்லும். அதனால் ஒரு கட்டத்தில் நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த குரல்கள் எப்படி வருகிறது? இதற்கு பயாலஜிக்கலாக ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ரீசன் இருக்குது. நம்மளோட பிரெயினில் நிறைய பகுதிகள் இருக்குது. அதில் குறிப்பாக டெம்போரல் லோபில் டோபமின் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அதாவது நம்மளோட நரம்புகள் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறதுக்கு, நரம்புகள் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. சில பேருக்கு இந்த டோபமின் அளவுகள் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இல்லாத குரல்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்கும். மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களால பார்க்க முடியும், மற்றவங்க உணராத விஷயங்கள் அவங்க உடம்புல உணர்கிற மாதிரி இருக்கும். இந்த டோபமைன் கெமிக்கல் என்பது நமக்கு ஏற்கனவே பதிந்த வாய்ஸா இல்லை யாருடைய குரல்களாக அது இருக்கும்? ஏற்கனவே அதிகமாக கேட்கப்பட்ட குரல்களா இல்லை அவங்களுடைய சொந்த குரல்? இல்லை சார், அவங்க சொல்லுவாங்க. நம்ம கவுன்சிலிங் வரவங்களாகட்டும், சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறவங்களா இருக்கும், குரல் அந்த குரல் என்னவாக இருக்குது நமக்கு தெரியாது. பிகாஸ் we are not able to generally இது யாருடைய குரலாக hear that. That's what we are not able to hear that. They only tell you என்னால் ஒரு குரல் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் எப்படின்னா கடவுள் தன்னோட பேசணுன்ற ஆசையில் அவங்க நினச்சி பார்க்குறாங்க பேசுகிற மாதிரி. அந்த ஒரு இமேஜினேஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு பிறகு தான் அவர் சொல்லக்கூடிய அது ஒரு மன வியாதியாக மாறுகிறது. சில பேர் வியாதி நம்ம சொல்ல வேண்டாம். இந்த குரல்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த குரல்கள் யாருடைய குரலாக இருக்கும்னு உங்களுக்கு சயின்டிஃபிக்காக அது தெரிஞ்சிருக்கும்ல? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை பார்க்கலாம். அதாவது இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு கேட்குது. எப்படின்னா நீங்கள் பேசுகிறது என்னோடய காதில் இருக்கிற அந்த இயர் ட்ரம்மை அதிர்வு கொடுத்து அது நேராக என்னோடய பிரெயினுக்கு கம்யூனிகேட் ஆகி பிரெயினில் மூளையில் சில பகுதிகள் தூண்டப்படுது, சில நரம்புகள் தூண்டப்படுது. அதனால அந்த குரல் எனக்கு கேட்குது. ஒருவேளை சில பேருக்கு அந்த கெமிக்கல் அளவு மாறும்போது
எந்த குரலுமே இல்லாமல் நேராக அந்த நரம்புகள் தூண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு குரல் கேட்கும். இது யாருடைய குரலும் இல்லை, அவங்க மனசில் அவங்க மூளையில் அந்த குரல் அந்த அதிர்வுகள் ஏற்படும் போது அந்த நரம்புகள் வந்து தூண்டப்படும் போது அந்த குரல்கள் அவங்க கேட்குறத அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் அருண், நீங்கள் சொல்லலாம், இப்போ குரல்கள் கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி பேசுனதா உங்ககிட்ட யாராவது களத்தில் வந்து நேரடியாக பதிவு பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நான் உளவியலாலாம் பேசலை, நான் வந்து இதுவாக ஃபீல்டு ரிசர்ச்லேருந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட், அவங்களுடைய நம்பிக்கை, இந்த கேள்விக்கு நம்ம வச்ச போது நம்மளுக்கு வந்த பதில்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் காட்டிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லும் போது இவங்க வந்து அவங்க நம்மளுக்கு உண்மையாக தான் சொல்கிறாங்கங்கிற அவங்க மேலே நம்பிக்கை வர அளவுக்கு நம்மளுக்கு பதில் சொன்னாங்க. நம்ம திருப்பி அவங்ககிட்ட 3-4 விதமாக அந்த கொஸ்டினையே ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கும்போது கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சொன்ன ஒரே பதிலை சொல்லாமல் அந்த பதிலுக்கான சப்ஸ்டான்ஷியேட்டிங் எவிடன்ஸை 4-5 எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தது, அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதில் வந்தது, அதுக்கு எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போச்சு, நான் வந்து இப்படி வேண்டிக்கிட்டேன், இது பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், எனக்கு அப்போ வந்து இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிடும்னு ஒரு குரல் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சரியாச்சு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இல்லை அவங்க வீடு கட்டுறதை பற்றி டிசிஷன்ஸ் எடுக்கும்போது இருந்த ஆம்பிகுவிட்டிக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிது, கல்யாணம் பற்றி ஆம்பிகுவிட்டிக்கு பதில் கிடைச்சது, இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்டன்சஸ் எடுத்து சொல்லி நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு ஒரு தீர்வாக அந்த குரல்கள் பதிலாக வருது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ I'll finish my question. எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. ஏற்கனவே பின்னாடி வரக்கூடியதை ப்ரெமானிஷன்னு சொல்லுவாங்க, பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே அனுமானித்து சொல்கிறது, இதுவும் இந்த ஹாலுசினேஷனோட தொடர்புடையதானா? இந்த கோஇன்சிடென்சஸ் நம்ம வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து. சில பேர் அதை கோஇன்சிடென்ஸாக எடுத்துக்கிட்டாங்க, இது வந்து எதேச்சியாக நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை, ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை, நமக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம மனசுலேயே போட்டு குழப்பிட்டே இருக்கும்போது அந்த டைமில் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு, நம்மளை சுற்றி ஒரு கோஇன்சிடென்ஸ் நடக்குது, அதே டைமில் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சுன்னா ரெண்டுமே லிங்க் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை பின்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த குரல்கள் அசரீரிகளாக வரக்கூடியதும் இதே கேட்டகரியில் தான் வருமானு நான் கேட்கல. கண்டிப்பாக அசரீரிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து முழுக்க நம்ம பயாலஜி, நம்ம மூளையில் நடக்கிற ரசாயன மாற்றங்கள்னால ஏற்படுற குரல். ESPங்கிறது வேற கேட்டகரியா? அது வேற கேட்டகரி, அதுக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது உண்மையே இல்லைங்கிறீங்களா? அது உண்மையே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். சார், இந்த கோஇன்சிடென்ஸ் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். எப்படின்னா அவர் சொன்ன மாதிரி காலையில் குடுகுடு பாண்டி வரான், நல்ல காலம் பிறக்குது. சில சமயம் நைட்டு பிச்சைக்காரன் என்ன சொல்லுவான், மலை போல் வந்த வேணா பனி போல் விலகண்டா சாமி அப்படின்றான். அப்போ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த குரல் எப்படி கேட்குதுன்னா கடவுளின் குரலாக கேட்கிறது. அப்போ அதை வந்து அவன் கோஇன்சிடென்ஸாக வந்து எதேச்சும் அவன் என்ன நம்புறான்னா, எஸ் இது வந்து கடவுளுடைய குரல், என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுன்ற நம்பிக்கை அவனுக்கு அதிகரிக்குது. அந்த மாதிரி அதிகரிக்கும் போது வெடிகாலம் எந்திரிக்கும் போது அவனோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து மிரக்கலாக அவனுக்கு மாறுது. அப்போ அந்த நம்பிக்கைகள் கூட என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு விஷயமே டக்குன்னு டிவி ஆன் பண்ணோடனே நல்லாயிடும்பா எதுவும் கவலைப்படாதுன்னு ஒரு டயலாக் ஒரு சீரியலில் வரலாம், அதை இஸ் ஏபிள் டு கனெக்டட். இப்படித்தான் நிறைய பேருக்கு வந்து அந்த கோஇன்சிடென்ஸ்ன்றது நிறைய பேருக்கு நடக்குது, அது மிரக்கலாக நடக்குது சில பேருக்கு. அது வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் உண்மையிலுமே கடவுள் என்பதே ஒரு நம்பிக்கை தான், ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் அந்த நம்பிக்கையும் தான் நம்ம வந்து வழி நடத்தி செல்கிறது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான இரண்டாவது கருத்துமே இருக்க முடியாது. இப்போ கிருஷ்ண நீங்கள் சொல்லலாம், இப்போது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இப்போ இது நகர்ப்புற மக்களோட ஒப்பிடும்போது எப்படி மாறுபடுகிறது? இப்போது கிராமப்புற மக்கள் அதிகமாக ஒரு சயின்ஸோ இது பற்றியான ஒரு அவேர்னஸுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான ஒரு அவேர்னஸ் தான் அவங்களுக்கு இருக்கும், அந்த எக்ஸ்போஷர் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான குரல்கள், அசரீதிகள் இது பற்றி கிராமப்புற மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒரு முக்கியமான இன்சைட் இந்த ரிசர்ச்சில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, கிராமப்புற மக்கள் வந்து தைரியமாக இருக்குன்னா ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நகர்ப்புறத்தில் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. எதை பற்றியுமா என்ன இருக்கட்டும், எந்த கேள்விக்கு எடுத்தாலுமே கூட இந்த மாதிரி பதில் சொன்னால் என்னை பற்றின பர்செப்ஷன் இந்த ஆளுக்கு எப்படி இருக்கோங்கிறத வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் பதில் சொல்கிறவங்க நகர்ப்புறத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் வந்து மனசில் பட்டதை தைரியமாக சொல்லிவிட்டு அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஃபீல்டு ரிசர்ச்சில் ஒரு வேலிட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த வாட்டி. நகர்ப்புறங்களில் நம்ம ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. ஒருத்தர் போய் ஒரு கேள்வி கேட்குறோன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு கேலி கிண்டல் பண்ணலை, அவங்க சொல்கிறத வந்து நம்ம ரிசர்ச் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேக்டர் ஒன்று ரொம்ப தேவைப்பட்டது. அந்த அண்ட் டைம் கன்சம்ஷன் கிராமப்புறத்தில் வந்து பதிலுக்கு வந்து
எவிடன்ஸ் கொடுத்து பதில் சொல்றதுக்கு டைம் ஆகுமே தவிர அவங்கள பதில் சொல்ல வைக்க டைம் ஆகாது. நகர்ப்புறத்துல பதில் சொல்ல வைக்க டைம் ஆகும், எவிடன்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கம்மி டைம் போதும். அவங்கள ஒன்ஸ் நம்ப வச்சுட்டா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க, அதை நம்ப வைக்கிறது தான் கஷ்டம். எத்தனையோ சாம்பிள்ஸ் வந்து ஒரு 2 கொஸ்டினோட முடிச்சுட்டு போனவங்கலாம் இருக்காங்க. நம்ம அதுக்கு திருப்பி ஆள் தேடி அலைஞ்சு ஃபில் பண்ண வேண்டிய அந்த கஷ்டம் நகர்ப்புறத்துல இருந்தது. நகர்ப்புறத்தில் இருந்ததுன்னு சொல்றீங்க. வெளிப்படையாகவே கிராமப்புற மக்கள் பேசுறாங்க, இதுக்கான பதில்களை சொல்றாங்க. இனி அடுத்ததாக நகர்ப்புற வாசிகளுக்கு பிடித்த கோயில் பிரசாதங்கள் என்ன, கிராமப்புற வாசிகளுக்கு பிடித்த கோயில் பிரசாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நகர்ப்புற வாசிகளுக்கு அதிகமாக பிடித்த கோயில் பிரசாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 40% பேர் புளியோதரையை சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற வாசிகள், குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற நகர்ப்புற வாசிகளுக்கு புளியோதரை ஒரு ஃபேவரட் பிரசாதமாக இருக்கிறது. 2வது இடத்துல வெண்பொங்கல் இருக்குது 30%, பஞ்சாமிர்தம் 9% இருக்குது. இன்ன பிறலாம் அடுத்தடுத்த நம்பர்ஸில் வந்திருக்கு. இனி கிராமப்புற மக்களுடைய ஃபேவரட் பிரசாதம் என்னன்னு பார்க்கலாம். கிராமப்புற வாசிகளுக்கு பிடித்த கோயில் பிரசாதம் கருத்து கணிப்பு முடிவுகளாக உங்கள் கண்முன்னால். புளியோதரை 19% தான் சொல்லியிருக்காங்க. பெருவாரியான மக்கள் சொன்னது வெண்பொங்கல் சொல்லியிருக்காங்க. 32% மக்கள், கிராமப்புற மக்கள் வெண்பொங்கலை சொல்லியிருக்காங்க. பஞ்சாமிர்தம் 20% பேர் சொல்லியிருக்காங்க. படையல் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் தங்களுடைய குலசாமிகளுக்கு படைக்கக்கூடிய ஒரு படையல், அது 13% பேர் சொல்லியிருக்காங்க. கிராமப்புறவாசிகளுக்கு பிடித்த பிரசாதம் என்ன அப்படிங்கிறதுல படையல் வந்து 13% பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த படையல் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுங்கள். அவங்க பர்டிகுலர் சாமிக்கும் அவங்க குலத்துக்கும் அவங்க ஊர் வழக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி சாமிக்கு அவங்க படைக்கிற பல விஷயங்கள், அது ஒரே ஒரு பிரசாதமாக இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் செவரல் ஐட்டம்ஸாக இருக்கலாம், வெஜிடேரியனாக இருக்கலாம், நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், இது எல்லாம் போக லிக்விடாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். அது அங்கே தான் வந்து கிராமப்புற பிரசாதத்தோட அழகே வருது. நிறைய வெரைட்டி, அதுக்கான வேரியன்ட்ஸ் வந்து ஒரு ஊருக்கும் நிறைய மாறுகிறது. சார், நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்படி கிராமப்புற மக்கள் நான்வெஜ்ஜையும் படையலாக படைக்கிறாங்க, வெஜிடேரியனும் இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே கூட உளவியல் சார்ந்தது தானா, இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இதை படையலாக கடவுளுக்கு படைப்பதுன்றது? அதாவது ஒரு காளியை போன்ற உக்கிரமான கடவுள் அப்படின்னு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் அது எதுவுமே எப்படின்னா என்னுடைய பிலீஃப் தான். என்னுடைய கடவுளுக்கு நான் என்ன படைக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து எதையெல்லாம் கொடுத்தால் அவர் எனக்கு ஏதாவது நன்மைகளை செய்வார் அப்படிங்கும்போது ஒரு எமோஷ்னல் ஒரு ஃபீலிங் தான். ஓகே, நான் என்கிட்ட இருக்கிறத பெஸ்ட்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். ஸோ கிராமத்தில் வந்து ஆடுகள் மாடுகள் எல்லாமே அதிகமாக இருக்கிறது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். எல்லாம் அவர் கொடுத்தது தான், அதை உனக்கு நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நகரத்தில் வந்து இருக்க இந்த லைஃப் ஸ்டாக்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி கடையில் வாங்கி நைவேத்தியம் பண்ணக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கி சிட்டியில் வந்துட்டாங்க. ஸோ ஆகவே இந்த எமோஷன் கனெக்ட் அண்ட் இன்டர்னல் பிலீஃப் சிஸ்டம் தான் இந்த பிரசாதங்களை வந்து முடிவு பண்ணுது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய உளவியல் பூர்வமாக தான் இதுவும் பார்க்கப்படுகிறது. அதிகமாக அவங்க சாப்பிட்ற உணவை தான் கிராமப்புறங்களில் படையலாக படைக்கிறாங்க கடவுளுக்கு. இதைத்தான் நகர்ப்புறங்களையும் படைக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்து தான் இந்த படையலும் பிரசாதமுமே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, கடவுள் நம்பிக்கை சார்ந்து அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம், 2 தரப்பு மக்களுமே, ஒரு பெருவாரியான மக்கள் இந்த 2 தரப்புலையுமே கடவுளை சொல்லப்பட்ட உருவங்களில் அப்படித்தான் கடவுள் இருப்பார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. கடவுளும் மனிதனை போல் தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் பெருவாரியான மக்கள் நம்புறாங்க அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு இன்டர்பிரேஷனை இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். அதே போல பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் நன்றி. இது நான் கடவுள் தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள்.